முதல்வர் அவர்கள் இப்போ டெல்லி பயணம் மேற்கொண்டு வந்திருக்காங்க. குடும்ப நலனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பலரும் பல கோணத்துல முதல்வரை விமர்சனம் செய்து வருகிறாங்க. எதனால டெல்லி பயணம், என்ன நடந்தது அப்படின்றத சொல்லுங்க சார். உங்களுக்கு தெரியாதா? தெரியாது சார். பகலில் ஆந்தைக்கு கண் தெரியுமா? தெரியவே தெரியாது சார். இல்லை, உங்களுக்கு தெரியாது என்ன? உலகத்தையே தெரியும். அவர் ஏன் டெல்லிக்கு போனார்? நிதி ஆயோக் கூட்டத்துக்கு இதுக்கு முன்னாடி போனதே இல்லை. இந்த முறை இப்ப செல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்றது அவசியம் என்ன? அதுவும் இல்லாம முதல் வரிசையில முதல்வர் இருக்காருன்னு சொல்லிட்டு இப்ப வந்த தாவேகாவினர் விஜய் அவர்கள் கூட தமிழ்நாட்டை கொண்டு போய் பிஜேபியோட அடமானம் வச்சுட்டாங்க. அவரு நடிகருங்க, அவரு கூட தெரிஞ்சிருக்கீங்க இவனுக்கு போய் அடமானம் வச்சது. பொதுமக்களுக்கு தெரியாதா? விஜய் ஒரு கார்பரேட் அரசியல், கார்பரேட் நடிகர், பல கோடிகளுக்கு அதிபதி. கீழே அவரு கூட தெரிஞ்சிருக்க இவங்களுடைய அரசியல் அப்படின்போது பாமர மக்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு நீங்க சொல்றீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாதா, பாமர மக்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்றீங்க. இருந்தாலும் மக்கள் அவங்கள தானே வரவேற்கிறாங்க. அவங்க தானே இரண்டாவது முறையாக 2026 சட்டமன்ற தேர்தலையும் அவங்க தான் வருவாங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த முறை இடி ரைடு ஒரு வித்தியாசம். இதுக்கு முன்னாடி துரைமுருகன் வீட்டில் ரைடு விடும்போது திமுக ரியாக்ஷன் பண்ணல. துரைமுருகனுடைய மகன் கதிரானந்தும் 3 தடவை அமலாக்கத்துறை கூட்டு போச்சு. ஒரு சாதாரணமான கட்சியுடைய அறிக்கை கூட இல்லை. இது அரசியல் ரீதியான பழிவாங்கும் செயல் என்ற இது கூட இல்லை. அதே மாதிரி KN நேரு வீட்டில் ரைடு விடும்போது அமைதி காத்தாங்க. அரசு முறை பயணமா வரும்போது ஒரு பிரதமருக்கு ஒரு நாட்டு ஒரு மாநிலத்துக்கு கொடுக்குறாங்க அப்படின்றீங்க. அப்போ அதுக்கு முன்னாடி கருவாடு விற்கிறதுக்கு மோடி வந்தாரு தமிழ்நாட்டுக்கு. முதல்வர் அவர்கள் இப்போ டெல்லி பயணம் மேற்கொண்டு வந்திருக்காங்க. குடும்ப நலனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பலரும் பல கோணத்துல முதல்வரை விமர்சனம் செய்து வருகிறாங்க. எதனால டெல்லி பயணம், என்ன நடந்தது அப்படின்றத சொல்லுங்க சார். உங்களுக்கு தெரியாதா? தெரியாது சார். பகலில் ஆந்தைக்கு கண் தெரியுமா? தெரியவே தெரியாது சார். இல்லை, உங்களுக்கு தெரியாது என்ன? உலகத்தையே தெரியும். அவர் ஏன் டெல்லிக்கு போனார்? நிதி ஆயோக் கூட்டத்துக்கு இதுக்கு முன்னாடி போனதே இல்லை. இந்த முறை இப்ப செல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்றது அவசியம் என்ன? இடி ரைடு தான். அமலாக்கத்துறை ரைடு விட்டாங்க, வேற வழி இல்லை, போயிட்டாரு. அதுக்கு முன்னாடி காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த முறை இடி ரைடு ஒரு வித்தியாசம். இதுக்கு முன்னாடி துரைமுருகன் வீட்டில் ரைடு விடும்போது திமுக ரியாக்ஷன் பண்ணல, பார்த்துருக்கோம். துரைமுருகனுடைய மகன் கதிரானந்தும் 3 தடவை அமலாக்கத்துறை கூட்டு போச்சு. ஒரு சாதாரணமான கட்சியுடைய அறிக்கை கூட இல்லை. இது அரசியல் ரீதியான பழிவாங்கும் செயல் என்ற இது கூட இல்லை. அதே மாதிரி KN நேரு வீட்டில் ரைடு விடும்போது அமைதி காத்தாங்க. பொன்முடி வீட்டில் ரைடு விடும்போது அமைதி காத்தாங்க. ஏவாவேலு வீட்லேயும் அப்படிதான். அப்புறம் ஜெகத் ரஷ்யன் வீட்லேயும் அப்படிதான் நடந்தது. எல்லாம் அவங்களா டெல்லிக்கு போய் ஆஃப் ஆயிடுச்சு. எல்லாரும் பாருங்க, டெல்லிக்கு போனா ஆஃப் ஆயிடும், டெல்லிக்கு போனா ஆஃப் ஆயிடும், டெல்லிக்கு போனா ஆஃப் ஆயிடும். அப்போ மறைமுக கூட்டணியில தான் இன்னும் இருக்காங்களா பிஜேபி திமுக? இல்ல, கூட்டணின்றது வேறமா. கூட்டணி என்பது வேற. அவனை சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான், வர்ற நிறுத்துற அவனை. ஆனா இவங்க என்னன்னா, மத்திய அரசுக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றிட்டு வந்துடுவாங்க, வேலை முடியுது. அவர்களுக்கு உண்டான நிதியை கொடுத்துட்டோம் அப்படின்னா அடிச்ச கொள்ள ஒரு 1000 கோடி, அதுல இருந்தா ஒரு 500 கோடி, எதுக்கு நீ தேவையில்லாம என்ன நோன்ற, அவ்வளவுதான், வேலை முடியுது. ஏன்னா அமலாக்கத்துறை வானத்திலிருந்து குதிச்ச தேவ தூதர்களா? அவங்களும் மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் உள்ளதுதான். இன்னைக்கு கூட எதுக்கு இந்த அரசாங்கம், எதுக்கு இவ்வளவு டிராமா, எதுக்கு இது இப்படி பண்றாங்க? இன்னைக்கு கூட சிவசேனா MP சஞ்சய் ராவத் சொல்லியிருக்காரு இல்லையா, அமலாக்கத்துறையில் என்ன பாஜகவை இந்தியாவில் ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியாதுன்றாரு. இன்னைக்கு சொல்லியிருக்காங்க சஞ்சய் ராவத், சிவசேனா MP. அமலாக்கத்துறையும் CBI வச்சுதான் மிரட்டி அவங்க கட்சிக்கு நிதியை திரட்டுறாங்கன்னு சொல்றாரு. நான் சொல்ல, சஞ்சய் ராவத் சொல்றாரு.
இப்ப அந்த விசாகன்றவர் வந்து அப்ரூவர் ஆனாங்க அப்படின்னா யாரெல்லாம் மாட்டுவாங்க அப்படின்ற ஒரு பெரிய ஆகுனா ஏன் அவ்வளவு தூரம் போறீங்க? ஆக மாட்டாங்க. இனி ஐடி கைடி எதுவுமே வராது, முடிஞ்சிச்சு, காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு. திரும்ப அதை பத்தி இனிமேல் இந்த பிரச்சனை வந்து பெருசா பெரிய அளவுல காம்ப்ரமைஸ் ஆகாம இருந்தா அது உதயநிதி ஸ்டாலின்ல ஸ்டாலினை கூட வீட்டுக்கு வெளியே இருந்திருக்கும். ஸ்டாலின் வீட்டுக்கு கூட வந்துருக்கும். ஏன்னா சாதாரண இல்லை. ஏன்னா விசாகனிடம் கைப்பற்றப்பட்ட அந்த வாட்ஸ்அப் உடைய கான்வர்சேஷன் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாமே அமலாக்கத்துறைக்கு போயிடுச்சு. போயிட்டு தான் அவன் என்ன பண்ணிட்டான், ரத்தீஷை பிடிக்கிறாங்க. ரத்தீஷை வீடு சர்ச் பண்ணும்போது அவன் ஓடிட்டான். ஓட்டானா இங்கே வெளிநாட்டெல்லாம் இல்லை, எங்கன்னா இருப்பாங்கிறதா தமிழ்நாட்டில் தான். புரியுதுங்களா உங்களுக்கு? அதுக்கப்புறம் யாரு? ஆகாஷ் பாஸ்கர். யார் அந்த ஆகாஷ் பாஸ்கர்? யார் அந்த? இப்ப எல்லாருக்குமே அது கேள்விக்குறியா இருக்கு. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தாரு, பிளஸ் வந்து ப்ரொடியூசரா இருக்காரு. அவரு மாட்ட வேண்டிய அவசியம் என்ன? நானும் சொல்றேன், ஆகாஷ் பாஸ்கர் அமலாக்கத்துறை ரைடுக்கு முன்னாடி உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், உலகத்தில் யாருக்குமே தெரியும். இப்ப என்னடான்னு சொன்னா, கலைஞருடைய மகன் முத்துவுடைய பேத்தி கணவர் தான் ஆகாஷ் பாஸ்கர். அதாவது கலைஞருக்கு கொல்லு பேத்தியினுடைய கணவர், கலைஞருடைய மகன் முத்துக்கு பேத்தியினுடைய மருமகன். இப்படிதான் பார்க்கணும் ஒரு உறவு முறை. இன்னொரு உறவு முறை வந்து அன்பில் மகேஷுடைய மைத்தனுடைய சகோதரி மகன், அந்த மாதிரி. அப்ப அப்படி இருக்கும்போது இவன் வந்து நயன்தாரா கணவர் கிட்ட வந்து 2-3 படங்கள்ல இணை இயக்குனரா வேலை செஞ்சிருக்காங்க. திடீர்னு இட்லி கடை 400 கோடி பட்ஜெட் தான், பராசக்தி அது 300 கோடி பட்ஜெட் தான். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல. அப்புறம் வந்து இதய முரளி, அது எவ்வளோ பல கோடியா. எப்படி முடியும்? ஆனானப்பட்ட ஏவிஎம் மேலே முடியாத. அவங்க கூட ஏவிஎம் கூட ஒரு படம் எடுத்து அதுல ஃபெயிலியர் சக்சஸ் பார்த்து தான் வெற்றி படைத்தவர்கள் தான் இன்னொரு படமே எடுப்பாங்க இல்லையா? கண்டிப்பா. அப்போ இவன் ஒரே நேரத்தில் எடுக்கிறான்னு சொன்னா, அப்போ இந்த டாஸ்மாக் ஊழல் இருக்கு, பணம் இருக்கு பார்த்தீங்களா, கருப்பு பணம், அதெல்லாம் ஒயிட் மணி ஆக்குறது தான் இவங்களுடைய திட்டம். இந்த ஊழல் யாருதான் பண்ணல? எல்லாரும் ஆட்சி காலத்திலயும் எல்லாரும் பண்ணாங்க தானே? எல்லாரும் பண்றாங்க, இவங்க பண்றது ஒரு வித்தியாசமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். என்ன மாதிரியான வித்தியாசம்? வித்தியாசம் என்னன்னு சொன்னீங்கன்னா, ஒட்டுமொத்தமா அடைக்கிறாங்க. அவங்க குடும்பம் பெரிய, கலைஞருடைய குடும்பம் சாதாரணமானது இல்லை, பெரிய குடும்பம். பாருங்க, ஆகாஷ் பாஸ்கர் என்ற நபரே நமக்கு அந்த கலைஞருடைய குடும்பமான தெரியாது. அமலாக்கத்துறை ரைடு தான் அறிமுகப்படுத்திட்டு போயிருக்கு தமிழ்நாட்டில் ஆகாஷுடைய. புரியுதுங்களா? இப்போ நேற்று சவுக்கு சங்கரே ஒரு வீடியோ போடுறாப்புல, செந்தில் பாலாஜி மருத்துவமனையில் இருக்கும்போது அப்போது உதயநிதி பார்க்க போகிறாப்புல, அது கூட ஆகாஷ் பாஸ்கரும் போகிறாப்புல. பார்க்குறீங்களா இல்லையா? அந்த வீடியோ பார்த்தீங்களா இல்லையா? அப்போ அவ்வளோ நெருக்கமாக இருக்காப்புல. அப்போ ரெஜின் மூவின்னு சொன்னால் அது திமுகவுதுன்னு தெரிஞ்சிச்சு. நம்ம சன் பிக்சர்ஸ்னா அதுவும் திமுகவுடைய இதுன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ என்ன பண்ண டான் புதுசாக ஒன்று இறக்கி விட்றா சரக்கை. அப்போது சவுக்கு சங்கர் அந்த வீடியோ வெளியிடுறா. அந்த வீடியோவில் கிளீனாக இருக்குது. புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது இப்போ அமலாக்கத்துறை ரத்தீஷ் எடுத்து ஆகாஷ் பாஸ்கரை பிடிச்ச உடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு திமுக. இப்போது டெல்லி இப்போ எதுக்கு போகணும்? சாதாரணமாக போனால் கேள்வி வரும், நிதி ஆயோக் கூட்டத்துக்கு கலந்துக்கும். ஏன்னா 4 வருஷமாக கலந்துக்காது, திடீர்னு ஏன் கலந்துட்டீங்க? 4 வருஷமாக நீங்கள் என்ன சொன்னீங்க? திமுக வந்து இது தமிழ்நாட்டை மத்திய பாஜக அரசு பாராமுகமாக பார்க்குது, 2ஆம் தாய் மனப்பான்மையோடு செயல்படு, இப்படியெல்லாம் டைலாக் விட்டீங்களா இல்லையா? இப்போ மட்டும் இந்த முதல் தர மனப்பான்மையோடு பார்க்குதா பாஜக? இதுதான் காம்ப்ரமைஸ் பண்ணாங்க. காம்ப்ரமைஸ் சக்சஸ் ஆயிடுச்சு. அது நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போனாரு, கலந்துட்டார், வந்துட்டார், வேலை முடிஞ்சிச்சு. அதுவும் இல்லாம முதல் வரிசையில முதல்வர் இருக்காருன்னு சொல்லிட்டு இப்ப வந்த தாவேகாவினர் விஜய் அவர்கள் கூட தமிழ்நாட்டை கொண்டு போய் பிஜேபியோட அடமானம் வச்சுட்டாங்க. அவரு நடிகருங்க, அவரு கூட தெரிஞ்சிருக்குங்க இவனுக்கு போய் அடமானம் வச்சது. பொதுமக்களுக்கு தெரியாதா? விஜய் வந்து அவர் ஒரு கார்பரேட் அரசியல், கார்பரேட் நடிகர், பல கோடிகளுக்கு அதிபதி. கீழே அவருக்கு கூட தெரிஞ்சிருக்க இவங்களுடைய அரசியல் அப்படின்போது பாமர மக்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு நீங்க சொல்றீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாதா, பாமர மக்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்றீங்க. இருந்தாலும் மக்கள் அவங்கள தானே வரவேற்கிறாங்க. அவங்க தானே இரண்டாவது முறையாக 2026 சட்டமன்ற தேர்தலையும் அவங்க தான் வருவாங்கன்னு சொல்றாங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா? அவங்க அதே கூட்டணியே இருக்கட்டும், அவங்க நிறுத்துற திமுக கூட்டணி சார்பாக நிறுத்துற
234 தொகுதி வேட்பாளர்களையும் ஒரு இடத்துல கூட்டு வந்து அவங்க சொத்துக்கள் எல்லாம் மொத்தம் பறிமுதல் பண்ணி, திமுகவுடைய சொத்துக்கள் மொத்தம் பறிமுதல் பண்ணி அவங்க ஜெயிக்கிறாங்கன்னா பார்க்குறேன். சீமானோட குறைஞ்ச ஓட்டுகள் தான் வாங்குவாங்க. பொருளாதாரம் அதான் சொன்னேன்ல, அந்த பூத் கமிட்டி அது இதுன்னு சொல்லி. ஆனா மக்கள் இந்த ஒரு விஷயத்துல வந்து தெளிவா இருக்காங்களே சார், என்னதான் பணம் வாங்கினாலும் தேவை எல்லாருக்கும் கொடுக்குறாங்க, நம்மளும் வாங்குறோம். வாங்கிட்டு நமக்கு என்ன பிடிச்சிருக்கு, நமக்கு என்ன தேவையோ அந்த இடத்துல தானே போய் போடணும். இல்ல நான் என்ன சொல்றேன், மக்கள் 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 இன்னைக்கு அப்படி ஆக்கிட்டாங்க இந்த கட்சி, அரசியல் கட்சிகள். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நான் இருக்கிற பகுதி முஸ்லிம்கள் பெரும்பான்மை உள்ள பகுதி. கடந்த சட்டமன்ற தேர்தலினுடைய நிகழ்வு நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு பெண் வந்து என்கிட்ட பேசு, அண்ணா என்னன்னா அநியாயமா இருக்குமா அண்ணா அப்படின்ச்சு. என்னம்மா அப்படின்ற, இல்லைம்ண்ணா அதிமுக காரன் எங்களுக்கு காசே கொடுக்கலண்ணா, என் பக்கத்து வீட்டுக்கெல்லாம் 10 ஓட்டுக்கு வந்து 10,000 ரூபா கொடுத்தாண்ணே, என் வீட்டில் 15 ஓட்டு இருக்குண்ணே, 10 பைசா கொடுக்கண்ணே, கேட்டால் நீங்கள் எங்கள் கொடுத்த விட எனக்கு ஓட்டு போட மாட்டீங்கன்ட்டு போயிட்டாங்கண்ணே. சரின்னு சொல்லிட்டு திமுக காரன் வந்தானே, அவங்க கூட பக்கத்து வீட்டுக்காரன்னு காசு கொடுத்தானே, நாங்கள் கேட்டால் நீங்கள் எங்களுக்கு தானே ஓட்டு போட போறீங்கன்ட்டு போயிட்டாங்கண்ணே. என்ன எப்படி அதிமுக வந்து பாஜக கூட கூட்டணி, அவன் லாஜிக்கா காசு கொடுக்கலன்னு சொன்னா நல்லா புரிஞ்சு, காசு கொடுக்கலன்னா ஏன்னா நமக்கு போட மாட்டாங்கன்ட்டு போயிட்டாங்க. பாஜக கூட கூட்டணி இருந்தால் முஸ்லீம்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்னு அந்த 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் அந்த வீட்டுக்கு கொடுக்கல போயிட்டான். திமுக காரன் வந்து பக்கத்து வீட்டுக்கு கொடுக்குறான், இவங்க கேட்கறாங்க காசு, நீங்க முஸ்லீம் தானே எங்களுக்கு தானே ஓட்டு போட போறீங்க, உங்களுக்கு வேற வழி இல்லையா, எப்படி உங்களுக்கு வேற வழி இல்லையா. ஆனா அந்த 10-15,000 ரூபாய் நமக்கு வந்து சாதாரணமா இருக்கலாம், என்னடா ஓட்டுக்காக இந்த பெண் வந்து காசு என்ன. ஆனா அந்த ஏழை வறுமையில் வாழக்கூடிய அந்த குடும்பம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த 10-15,000 ரூபாய் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய தொகை. அது கண்டிப்பாக புரியுதுங்களா. இதுதான் இந்த திராவிட கட்சிகள் தொடர்ந்து அந்த ஒரு இதை உருவாக்கி வச்சிருக்காங்க அந்த மக்களை. அந்த மக்கள் வேற வழி இல்லை, அவங்களுக்கு அந்த பொருளாதார தேவை இருந்ததுன்னா நாய் நீ எல்லாம் செருப்பைட்டு அடிப்பாங்க காசு கொடுக்க வந்தாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு. இன்னைக்கு 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்குறாங்கன்றாங்க இல்லையா, இந்த 1000 ரூபாய் வாங்குற அளவுக்கு இருக்காங்கன்னா அந்த பெண்கள் அவங்க எவ்வளவு வறுமையில இருக்காங்க. அப்ப அந்த வறுமையில இந்த அரசுகள் அவங்கள வச்சு இருக்குன்றதை ஏன் திங்க் பண்ண மாட்டேன்றீங்க நீங்க. 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, 1000 ரூபாய் கூட ஏதோ இவங்க அப்பா மட்டும் காசு எடுத்து வந்து கொடுக்குற மாதிரி இருக்கு இல்லையா. நீங்க உலக வங்கியில கடன் வாங்கி நீங்க என்ன பண்றீங்க, நீங்க இங்க எடுத்து வந்து மக்களுக்கு கொடுத்து நீங்க ஓட்டு அறுவடை செய்யறீங்க இல்லையா. இலவசம்லாம் அப்படிதான் போகுது. கண்டிப்பா. அப்போ இதுதான் நீங்க வந்து மக்கள் வாங்குறாங்க அப்படின்னு நிறைய பேர் இது சொல்றாங்க. அந்த மக்கள் வாங்குற நிலைக்கு உருவாக்கி வச்சிருக்கீங்க நீங்க இந்த கார்பரேட் அரசியல்கள். இப்ப மக்கள் வாங்காம இருந்தாங்க. இப்ப பணக்காரன் எவனோ வரிசையில் நின்று ஓட்டு போட்டது நீங்க பாத்துருக்கீங்களா? நான் கேக்குறவங்கள இல்ல படிச்ச பெரிய பெரிய ஆபீசர் வரிசையில் நின்று ஓட்டு போட்டு எந்த நாதாரியை ஓட்டு போட்டிருக்கான் பாருங்க. ஏதோ 1% இருக்கும், அது வேற விஷயம். ஓட்டு போட்டிருக்கான பாமர நடுத்தர மக்கள் தான் ஓட்டே போறது மக்கள். அதுதான் இவங்களுக்கு பிளஸ் பாயிண்ட். இவங்க காசு கொடுத்து ஓட்டு மாத்துறது, எந்த பணக்காரனும் ஓட்டு போறது இல்லை. சரிங்க சார். இப்ப முதல்வர் அவர்கள் வந்து டெல்லிக்கு போயிட்டு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க கல்விக்கு கேட்ட நிதிய குடுக்கறேன்னு சொல்லிட்டாங்க, அதற்காக தான் போறேன், மற்றவர்கள் மற்றது எதுனாலும் பேசுவாங்க, அதற்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. உதயநிதி அவர்கள் வந்து ஈடிக்கும் பயம் இல்லை, மோடிக்கும் பயம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. நீங்க நெறியாளர் தானே, முதல்வர் போய் ஆமா நான் வந்து ஈடிக்கு போய் தான் போனேன்னு சொல்லுவாரா? சொல்ல முடியாது இல்லம்மா. இல்ல உதயநிதி ஸ்டாலின் வந்து நான் ஈடிக்கு பயப்படுறேன் மோடிக்கு பயப்படுறேன்னு சொல்ல முடியுமா? இந்த மாதிரி டயலாக் எதுனா விட்டாதானே ஓட்டு வாங்க முடியும். சொல்லுங்க. அவங்ககிட்ட இருக்கக்கூடிய இளைஞர்களை அவங்ககிட்ட இருக்கிற அந்த ஓட் பேங்கை தக்க வைக்க முடியும். அதுக்கு இது போல டைலாக் கொடுதான். அங்க போய் காலில் விடுறது என்ன இருக்கு, அது ரூமுக்குள்ள நடக்கிறது இல்லை. அது காம்ப்ரமைஸ் ஆகுது, அது வேற விஷயம். ஏன் கடந்த முறைகள்லாம் அதிமுக ஆட்சியில மோடி வரும்போதெல்லாம் கோபேக் மோடின்னு போட்டீங்க, கருப்பு பலூன் விட்டீங்களா இல்லையா? இப்ப கம்பேக் மோடின்றீங்க. கேட்டா அது வந்து அரசு முறை பயணமா வரும்போது ஒரு பிரதமருக்கு ஒரு நாட்டு ஒரு மாநிலத்துக்கு கொடுக்குறாங்க அப்படின்றீங்க. அப்போ அதுக்கு முன்னாடி கருவாடு விற்கிறதுக்கு மோடி வந்தாரு தமிழ்நாட்டுக்கு. இல்ல கஞ்சா விற்க வந்தாரா மதுரைக்கு? அப்போ அதிமுக ஆட்சியில அரசு முறை பயணமா தானே மோடி வந்தாரு. சொல்லுங்க. ஏதோ அப்ப கஞ்சா விற்க வந்த மாதிரி அப்ப இவங்க கருப்பு கொடி காட்டின மாதிரி, இப்ப ஏதோ அரசு முறை பயணம் வர மாதிரி இவங்களுக்கு கம்பேக் மோடின்றது என்னடா இது நாகரிகம்?
இப்ப திமுக ஜூன் 1ஆம் தேதி கூட்டம் நடத்துறதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் விறுவிறுப்பா செய்து கொண்டிருக்குன்னு சொல்லிட்டு முதல்வர் அவர்கள் சொல்றாரு. ஏன்னா 2026க்கு இன்னும் சிறு காலம் தான் இருக்குது, குறுகிய காலம் தான் இருக்குது. சோ எங்களுடைய வெற்றி பாதைக்கு என்ன வழியோ அதை நாங்க செய்து கொண்டுட்டு இருக்கோம். நீங்க இந்த மாதிரி விமர்சனத்தை எல்லாம் முன்வைத்தீங்கன்னா அது எங்களுடைய இதுக்கு ஏறவே ஏறாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 2026 தேர்தலில் வெற்றி பெறணும், அதுக்கு பித்தலாட்டத்துக்கு உண்டான அந்த ஒரு கட்டமைப்பை இப்போ உருவாக்கணும் இல்லை, அதுதான் உருவாக்குறாங்க. அவர் கரெக்டாக இருக்காங்க. அவங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி மோடி பார்த்துட்டு வந்து ஆமாங்க ஆகாஷ் பாஸ்கரை பிடிச்சிட்டாங்க, அடுத்தது ரத்தீஷும் பிடிச்சிட்டாங்கன்னா அது உதயநிதி ஸ்டாலின் பிடிச்சிட்டு அப்புறம் எங்கிட்ட வந்துடுவாங்க, அதனால நம்ம போனேங்க இதெல்லாம் சொல்லாதீங்க. இது இப்படி ப்ரெஸ் மீட் கொடுக்க முடியுமா? ஒரு முதல்வர் அப்படியெல்லாம் கொடுக்கவே முடியாது. யாராக இருந்தாலும் கொடுக்க மாட்டேன். நீங்கள் முதல்வர் இருந்தாலும் கொடுக்க மாட்டீங்க, நான் முதல்வர் தான் கொடுக்க மாட்டேன். நான் போனது தமிழ்நாட்டு நலனுக்காக, இதை வானத்தை வில்லாகவும் மணலை கயிறாகவும் திருக்கி தான் போனேன் அப்படி இப்படின்னு சொன்னால் தான் நம்ம நம்புவோம் மக்கள் இல்லையா? அந்த மாதிரி டைலாக் தான் முதல்வர். அதனால முதல்வர் சொல்லிட்டாருன்னு நீங்கள் திரும்ப சொல்லும்போது அப்படி தான் தோணுது. எந்த முதல்வரும் சொல்ல மாட்டான் இதுக்கு தான் போனேன்னு சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பா. இப்போ எடப்பாடி பழனிசாமி சேலம் அவங்க இல்லத்துல வந்து வெடிகுண்டு மிரட்டல் விட்டதா வந்து ஒரு செய்தி வந்து பரபரப்பா வந்து அவருமே பரபரப்பா இருக்கிறதா கேள்விப்பட்டோம். என்ன நடந்தது? இது வந்து ஒரு சும்மா வதந்தி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் ஏன் இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து நெருடல் வந்து அதிமுகவினருக்கு வருது? இல்ல அதெல்லாம் சில மென்டலுங்களே இருக்காங்க. சில மென்டலுக்கு வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணுன்றதுக்காக பண்ணி போலீஸ் பிடிச்சிருவான்னு வைங்க, மிரட்டல் விட்டுருவான்னு பிடிச்சிருவாங்கன்னு வைங்க. ஆனா அது அரசியல் ரீதியா இந்த மாதிரி ஒரு த்ரெட்டனிங் இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி ஏதாவது ஒரு மென்டல் வந்து பண்ணும். அந்த ஏன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க ஒரு குறிப்பிட்டு ஒரு சில பேரை வந்து நீங்க தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்கீங்க, அதனாலதான் அப்படின்ற மாதிரி இமெயில் வந்ததா சொல்றாங்களே. அப்படி அரசியல் தானே பண்றாரு. இபிஎஸ் மட்டும் என்னங்க பண்றாரு? அரசியல் தான் பண்றாரு. அரசியல் பண்ணும்போது அவர் குறிப்பிட்டு திமுக அட்டாக் பண்ணாதான் அவரால் இங்க அரசியல் பண்ண முடியும் இல்லையா? திமுக அட்டாக் பண்ணணும், அதுதான் அவருடைய. அப்போ குறிப்பிட்டு அவங்கள அட்டாக் பண்ணாதான் அரசியல் பண்ண முடியும். இல்லை திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி காங்கிரஸ் அட்டாக் பண்ணணும், அப்போதான் அவருடைய அரசியல். விடுதலை சிறுத்தை அட்டாக் பண்ணணும், அதுதான் அரசியல். கம்யூனிஸ்டுகளை அட்டாக் பண்ணணும், அதுதான் அவருடைய அரசியல். குறிப்பிட்ட 2-3 பேருக்கு அட்டாக் பண்ணுறாருன்னா, குறிப்பிட்ட சாதியை அட்டாக் பண்ணாருன்னா தப்பு இல்லையா? அவர் எந்த சாதியும் அப்படி அட்டாக் பண்ணுற மாதிரி இல்லை. எந்த தலைவரும் ஒரு கட்சியினுடைய பொதுச்செயலாளர் அப்படி அட்டாக் பண்ண மாட்டாங்க. குறிப்பிட்ட ஜாதியோ மதத்தையோ வந்து அட்டாக் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா. அப்புறம் வந்து ராகுல் காந்தி நேற்று வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டு இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்தியா சொல்லிதான் பாகிஸ்தான் இந்தியா மேல அந்த தாக்குதலையே நடத்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து பாகிஸ்தான் அமைச்சர்கிட்ட கேட்கும் போது இவங்க சொல்லி நாங்க தாக்குதல் நடத்துற அளவுக்கு நாங்க வந்து குறைந்து போகல அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு வந்து போயிட்டு இருக்கு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சொல்றாரு, நாங்கள் வந்து இந்த நேரத்தில் இந்த டைமிங்கில் நாங்கள் தாக்குதல் தொடுக்க போகிறோம் அப்படின்னு பாகிஸ்தானுக்கு எச்சரித்து தான் நாங்கள் தாக்குதல் தொடுத்தேன்னு சொல்லி ஆஸ்திரேலியாவில் ஒரு செய்தியாளர் பேட்டியில் கொடுக்குறாரு. அதை வச்சு ராகுல் கேள்வி எடுத்தார். அப்போது நீங்கள் சொல்லி தான் தாக்குதல் நடத்தினால இந்தியாவுடைய எத்தனை விமானங்கள் பழுதடைஞ்சது, எத்தனை விமானிகள் கொல்லப்பட்டார்கள் என்ற தகவலை ஏன் இந்தியா மூடி மறைக்குது என்ற அடிப்படையில் தான் அவருடைய கேள்வி. புரியுதுங்களா? ஏன்னா ஒரு தாக்குதல் என்பது திடீர்னு நடத்துறது தான் தாக்குதல். சொல்லி நடத்துறது அது வந்து போர் இல்லை, அதுக்கு போருன்னு வராது பேர் இல்லைங்களா? அப்படிங்கும்போது நீங்க எப்படி சொல்லலாம்? இது வந்து ராஜாங்க இதுக்கு எதிரானது, அதாவது இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிரானது அப்படின்றதுதான் ராகுலுடைய கருத்து, ராகுல் காந்தியுடைய கருத்து. அப்படி இருக்கும்போது அதை வச்சு அந்த பாகிஸ்தான் ராணுவ செய்தி தொடர்பாளர்கிட்ட கேள்வி எழுப்புறாங்க. கேள்வி எழுப்பும்போது அப்போ அவர் சொல்றாரு அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, ஆனால் நாங்கள் திடீர் தாக்குதல் தான் இந்தியா பண்ணுச்சு, ஆனாலும் நாங்கள் எதிர் தாக்குதல் பண்ணோம் அப்படின்றது அவங்களும் இல்லை, அவங்க சொல்லி வச்சிருந்தாங்க. அதனால வரும்போது நாங்கள் அட்டாக் பண்ணணும்னு அவங்க ஒத்துக்க முடியாது இல்லை. எப்படி நம்ம ஸ்டாலின் டெல்லிக்கு போயிட்டு நான் ஈடிக்கு பயந்து தான் போகணும்னு சொல்ல முடியாதோ அதே மாதிரி தான் பாகிஸ்தானும் சொல்லுவோம். புரியுதுங்களா? அந்த அடிப்படையில் தான் நீங்க இந்த கருத்துக்களை பார்க்க முடியும், மற்றபடி ஒன்றும் இல்லை. பல விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார். போங்கடா போய் வேலையில பாருங்கடா.